ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸில் வந்து இப்போ வந்து டிஜிகோல்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போத்தீஸ் சொர்ண மஹாலில் டிஜிகோல்டு பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைன்லேயே வந்து இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா டிஜிகோல்டுன்ற ஐக்கான் வரும். இந்த ஐக்கான் தான் பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அந்த ஆப் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 டிஜிட் வந்து பின் வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த பின் வந்து நீங்கள் கொடுத்துட்ட பிறகு வந்து எல்லாம் சரியாக இருக்குதான்னு பின் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ரேட் எவ்வளோ அண்ட் வந்து சில்வர் ரேட் எவ்வளோன்ட்டு முதலே மேலே காமிச்சிருவாங்க. இன்றைக்கி கோல்டு ரேட்டு, இன்றைக்கி சில்வர் ரேட் அப்படின்ட்டு காமிச்சிருவாங்க. இவங்களுடைய ஸ்கீம் பற்றி வந்து எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ என்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் வந்து அதிலே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். இதில் வந்து இப்போ வந்து பேங்கிள் மேலாராக நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஸ்கீமை இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் நீங்கள் கொடுத்துருங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு சேவிங்ஸ் இன் ₹100 ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கீமை நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா சைடில் 3 ஐகான்ஸ் இருக்குது. அந்த 3 ஐகான்ஸில் வந்து ஜாயின் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஜாயின் வரும். ஃபஸ்ட்டு வந்து டிஜிகோல்டு இருக்குது. சேவிங்ஸ் ஃப்ரம் ₹100 சேம் தங்கமயில் இருக்கிற சேம் தான் எல்லாமே. சின்னதாக மாறுதல் மட்டும் இருக்குது. அது என்னன்றது பார்த்துடலாம். அது இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து நியூ சொர்ண சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் இருக்குது. அப் டு 18% வரைக்கும் ஃப்ரீ. அதே மாதிரி சொர்ண விபிஷம் அப்படின்ற ஸ்கீம் இருக்குது. இது ஒரு ஒன் டைம் ஸ்கீம். இதையும் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து டிஜிகோல்டு பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். டிஜிகோல்டில் வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்குது என்னன்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஜிகோல்டில் வந்து கோல்டு சேவிங்ஸ் தான். டெய்லி வந்து நீங்கள் ₹100 எவ்வளோ வேணால் போடலாம். மினிமம் வந்து ஸ்டார்டிங் வந்து ₹100 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாருங்கள், பை கோ as low as ₹100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 330 டேஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து எத்தனை நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 300 டேஸ் வந்து இந்த ஸ்கீமோடைய பிளானு. இதில் வந்து 330 டேஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து கோல்டாக எடுத்துக்கலான்னாங்க. ஆனால் கோல்டுக்கு வந்து வேஸ்டேஜ் அண்டு மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம தான் பே பண்ணுற மாதிரி வரும். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து 7% ஆஃப் போனஸ் மாதிரி தராங்க. இப்போ நீங்கள் 15,000 கட்டுறீங்கன்னா ₹1050 வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் மாதிரி தராங்க. அது மாதிரி வந்து ஒரு 75 டேஸ்க்குமே வந்து சம் பெனிஃபிட்ஸ் தராங்க. ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 7%, செகண்ட் 75 டேஸ்க்கு வந்து 5%, தேர்டு 75 டேஸ்க்கு வந்து 3%, ஃபோர்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிற 75 டேஸ்க்கு வந்து 1% தராங்க போனஸு. நீங்கள் கட்டுற அமௌண்ட்லேருந்து எவ்வளோ எந்த பீரியடில் இருக்கிறீங்களோ அந்த பீரியட்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க போனஸ் தராங்க. அது போனஸ் தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. வேறு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. ஆனால் வந்து டிஜிகோல்டு அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து கோல்டை வந்து நீங்கள் வரவு வச்சுக்கலாம். அதுதான் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 330 டேஸ் சொல்லியிருக்கேன். 1 மந்த் வெயிட்டிங் பீரியட். 330க்கு அப்புறம் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வருது. இந்த ஸ்கீமோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னன்றது பார்த்துடலாம். இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து கோல்டு பிளான் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து போத்தீஸ் சொர்ண மஹாலில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரிடக்ஷன் பாயிண்ட்டை வந்து நீங்கள் காமிச்சு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 330 டேஸ் சொல்லிட்டாங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா தான் ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கீம் இது. சென்னையில் நிறைய பேர் வந்து இந்த டிஜிகோல்டு வந்து சென்னையில் இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்க. இந்த போத்தீஸ் வந்து இப்போ குரோம்பேட்டில் இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து சென்னையில் இருக்கிறதுனால ரொம்ப வந்து பெனிஃபிட். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி வருது. கவர்மெண்ட் ரூல்ஸ் வரைக்கும் ஸ்டோன் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜஸ் எல்லாமே வந்து கஸ்டமர் தான் பே பண்ணணும். எதனா இன்ட்ரெஸ்ட் மாதிரி எதனா தருவீங்களா அப்படின்னு கேட்டால் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகேனா நீங்கள் ஜாயின் நவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயின் நவ் கொடுத்துட்டிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா பேசிக் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, பின்கோடு, ஏரியா அது மாதிரி வந்து உங்களுடைய வந்து ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு, ஐடி கார்டு அது மாதிரி ப்ரூஃப் ஒன்று, உங்களோட கஸ்டமர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஓகேனா பே நவ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ₹100 ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமை. டிஜிகோல்டு பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஸ்கீம். அவங்கக்கிட்டே அடுத்த ஸ்கீம் என்னன்றது அப்படியே ஒரு கேன்ஸ் பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து வேஸ்டேஜ் வந்து 18% வரைக்கும் கேட்குறீங்க. அதுக்காக வந்து இவங்கக்கிட்டே வந்து அந்த ஸ்கீம் இருக்குது.
நியூ சொர்ண சுபிக்ஷம் அப்படின்ற ஸ்கீமு கோல்டு பர்ச்சேஸ் ஸ்கீம் தான். கோல்டு ஜுவல்லரியாக வாங்குனீங்கன்னா அப் டு வந்து 18% வரைக்கும் வந்து அவங்க வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. அமௌண்ட் வந்து வெயிட் பேஸஸாக பார்த்தீங்கன்னா வெயிட் பேஸஸாகவே தராங்க. டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் 18% வரைக்கும் ஆஃபர்ஸ் தராங்க பிஏல. ப்ளஸ் வந்து 10% ஆஃபர் ஆன் பெர் கேரட்டுக்கு 25% ஆன் மேக்கிங் சார்ஜஸ் கொடுத்துருக்குறாங்க. சில்வருக்கு பார்த்தீங்கன்னா அதே சேம் 10% ஆஃபர் ஆன் கேரட்டு 25% ஆஃப் மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து கிராமாக வர வைக்கிறாங்க. அது ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கீம்னால வந்து இந்த ஸ்கீம் யாருன்னா போடுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஜிகோல்டு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கீம் போடுற பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 in 1 பண்ணிக்கோங்க. கையில் சில்லற காசு கிடைக்கும் போது வந்து டிஜிகோல்டில் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் சீட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதா தான் இது ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி கடைசி நேரத்தில் வந்து டிஜிகோல்டுக்கு வந்து நீங்கள் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ்லாம் கொடுக்கணும். இந்த சொர்ண விபிக்ஷம்க்கு வந்து 18% வரைக்கும் ஃப்ரீ பண்ணி தராங்க. அமௌண்ட் வந்து இப்போ நீங்கள் 5000 கட்டுறீங்கன்னா இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து கிராமாக வர வச்சுக்கிட்டே வருவாங்க. இந்த ஸ்கீமில் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். இப்போ கோல்டு ரேட் ஆல்மோஸ்ட் 7000 தாண்ட போகுது. நீங்கள் வந்து சீட்டு போட்டு சின்னதாக நகை வாங்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சீட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். கையில் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா வேஸ்டேஜ் சார்ஜஸும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஒரு பேர்டனாக வரும். நீங்கள் வந்து கோல்டுக்காக தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால் நீங்கள் கோல்டு காயின் போயிடுங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், கோல்டு காயின் வெசஸ் வந்து கோல்டு ஜுவல்லரின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து நிறைய வந்து டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன். எப்படிலாம் நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த மெத்தட்லலாம் வாங்கலாம், நீங்கள் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் என்னென்னலாம் பார்த்து வாங்கணும், அதுக்கு என்னென்னலாம் டீட்டெயில் சொல்லிட்டு போட்டிருப்பேன். அது இல்லாமல் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து டெய்லி வந்து கோல்டு ரேட் போடுறோம், 9:30க்கே போடுறோம். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வரதெல்லாம் உங்களுக்கு வந்து வரும். அதில் ஆல் பட்டனையும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா டெய்லி வந்து நம்ம ரேட் போடும்போது சில பேர் சீட்டு கட்டுவீங்க. சீட்டு கட்டும் போது வந்து நம்ம கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸாக நான் போடுறேன். இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கட்ட தேவையில்ல, டிக்ரீஸாக இருந்துச்சுன்னா கட்டலாம். அதுமாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம கட்டலாமா வேணாமா, கோல்டு ரேட் ஏறுதா இறங்குதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் யாருமே கோல்டு வந்து நீங்கள் சீட்டு கட்டலைன்னா கண்டிப்பாக கட்டிடுங்க. கண்டிப்பாக வரப்போகிற காலம் வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போக போகுது. அதனால் வந்து நீங்கள் கோல்டு சீட்டை கட்டிடுங்க. இன்னும் யாரும் சீட்டு யாருன்னா போடுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து சீட்டையும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். சின்ன கையில் இருக்கிற காசை வந்து நம்ம சீட்டில் ப்ரிஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீட்டு போட்டு கூட நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வருஷத்துக்கு வந்து ஒரு கிராமாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்ல வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க 10,000க்கு வந்து ரீச் ஆகிடும் கோல்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சின்னதாக இன்றைக்கி 7,000 வந்து நம்ம அதிகமாக நினைக்கிறீங்க. ஒரு 3 இயர்ஸில் வந்து ஒரு 10,000 ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ப்ராஃபிட் தானே. அதனால் வந்து நீங்கள் கோல்டை வந்து ப்ளச் பண்ணுவீங்கன்னு எனக்கு வந்து டெய்லி யூஸ்லாம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஜுவல்லரியாக போங்க. இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஃப்யூச்சருக்குன்னா கோல்டு காயின் வந்து பெஸ்ட்டு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அண்ட் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்டே வேறு என்ன இவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா சொர்ண விபிக்ஷம் சொல்லிட்டு ஸ்கீமு. இதில் வந்து 0% ஆஃப் வேஸ்டேஜ், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீமில் பொறுத்த வரைக்கும் என்ன வந்து க்ரைட்டீரியா கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 25,000 வந்து மினிமம் வந்து மேக்ஸிமம் வந்து 2 lakhs வரைக்கும் கேஷாக கொடுக்கலாம். கோல்டு டெபாசிட் கூட பண்ணலாம். அது வந்து எந்த ஒரு லிமிட்டும் இல்லை. நீங்கள் கொடுக்குற வேஸ்டேஜ் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து எந்த ஜுவல்லரி வேணால் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஆனால் வந்து 11 month வந்து வெயிட்டிங் பீரியட். உங்களுக்கு 11 month வரைக்கும் நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 11th month வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து லாக்கிங் பீரியட் வந்து 6 months வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. 6 monthsக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், எனக்கு ஏதோ தேவைகள் இருக்குதுன்னா நீங்கள் வந்து 7th month கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் வேஸ்டேஜில் வந்து 60% குறைக்கிறாங்க. 8th month வந்து 70, 9th month 80, 10th month 90, 11th month வந்து 100% நமக்கு ஃப்ரீ பண்ணுறாங்க. அது மாதிரி இல்லாமல் 3% வந்து ஜிஎஸ்டியும் வந்து கஸ்டமர் தான் பே பண்ணணும். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்குகிற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸில் வந்து டைமண்ட்ஸ்க்கு அப்புறம் சில்வருக்கு அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. டிஸ்கவுண்ட் பெர் கேரட்டுக்கு வந்து டைமண்ட்க்கும் தராங்க. எம்ஆர்பி சில்வருக்கும் வந்து 20% தராங்க. நீங்கள் யாருன்னா வந்து ஜாயின் பண்ணணுன்னா அக்ரி கொடுத்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமு இப்போ இந்த போத்தீஸ் மஹால்லே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 ஸ்கீம் இருக்குது. டிஜிகோல்டு, நியூ சொர்ண விபிக்ஷம், சொர்ண சுபிக்ஷம், விபிக்ஷம் 3 ஸ்கீம் இருக்குது. நீங்கள் வந்து டிஜிகோல்டுக்காக தான் அந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறதா டிஜிகோல்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.